இவர்தான் இறைவன். காசி விஸ்வநாதர் இவர்தான். காசிக்கு வந்திருக்காங்கப்பா, எங்கள் இடத்துல வந்து முறையிட்டு அதை சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான பூஜைகளை நல்லபடியாக பண்ணி உங்கள் குடும்பங்கள் சகல நல்ல சௌபாக்கியத்தோட குழந்தைகள் எல்லாம் பைரவ தீட்சை கொடுக்குறோம். பைரவ தீட்சைனா என்னன்னு தெரியுங்க. நடந்தது எல்லாத்துக்கும் தெரியும், நடக்க போகிறது காலப்பேருக்கு தெரியும். உங்களை நம்பிதான் எல்லாருமே வருவாங்க. அதே மாதிரி பைரவர் தீட்சை வாங்கிட்டோம்னா மிகப்பெரிய சக்தி. அஷ்டருத்ராய பட்டி, அஷ்டகால பைரவரை பட்டி, மகா பைரவரை பட்டி, ருத்ர பைரவரை பட்டி. யாகவெளியில் எப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குது அபூர்வமையா. சிவாய நம, நம்ம சிவாய நம. நமச்சிவாயம் வாழ்க, நலந்தால் வாழ்கன், இப்பொழுது நெஞ்சில் நீங்காதன் வாழ்கன், போகலியாண்ட குருமனிதன் வாழ்கன், பகமமான் வாழ்கன், வேகம் எடுத்து வேந்தரடி வாழ்கன், இறைத்தான் செய்தோன் பொய்போல் வாழ்கன், எந்தனடி போற்றி ஈஸ்வனடி போற்றி. சிவாய நம்ம, நம்ம சிவாய நம்ம. எப்பயும் ஒரு அகுரியவர் நம்ம பார்த்துருவோம், பாபாஜியை பார்த்துருவோம். இந்த வட்டம் பார்க்கல, அவரும் வந்து எங்களுக்கு காட்சி கொடுத்துட்டார். இந்த வயசில் ஓடுறார், உழைக்கிறார், தினம் சம்பாதிக்கிறார். சம்பாரித்து அப்படியே ஜீவராசிக்கு சாப்பாடாக போடுறார். இவர் தான் இறைவன். காசி விஸ்வநாதர் இவர் தான். காசியோட நாதர் இவர் தான். காசி விஸ்வநாதர் இவர் தான். காசி விஸ்வநாத் தீர்த்தம் मंगलारती अकाल मृत्यु सर्वहानि सर्वबाधा विशिष्टराणि भज विश्वनाथ भज विश्वनाथ भज विश्वनाथ अर्ली मॉर्निंग मंगलारती. ओके ओके दैट्स ऑल. ओके भैया நம்ம கனிமொழி அம்மா இப்போ வந்து நம்ம பொண்ணை பார்த்துருக்குறோம், வச்சுருக்கிறோம், பூஜைக்கு நைட் பண்ண சொல்லியிருக்கிறோம். இன்னையிலேருந்து உங்களுக்கு அவங்க 3 நாளைக்கு பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம இடத்துலேருந்து பண்ணுவோம்மா. என்ன பூஜை அப்படின்னு கேட்டீங்க. இப்போ அவங்களுக்கு கணவன் மணி ஒற்றுமை, அதுக்கு என்ன பூஜை பண்ணுறேன்னு அவங்கள்ட்ட சொல்லிடுங்கம்மா. ஜெயஸ்ரீ மகாகால் ஆதேஷ் கணவன் மனைவிக்கு இவருக்கு இடையில சண்டைகள் வர்றது வந்து சகஜம்தான். அது நம்மளுடைய இந்த காசிக்கு வந்திருக்காங்கப்பா, எங்கள் இடத்துல வந்து முறையிட்டு அதை சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான பூஜைகளை நல்லபடியாக பண்ணி உங்கள் குடும்பங்கள் சகல குடும்பம் நல்ல சௌபாக்கியத்தோட குழந்தைகள் எல்லாம் நல்ல எடோடி தீர்க்க ஆயுளோட நீங்களும் தீர்க்க ஆயுளோட இருக்கணும். நாங்கள் கண்டிப்பாக நாங்களுக்காக பூஜை பண்ணுறோம். ஜெயஸ்ரீ மகாகால் ஆதேஷ். நாங்கள் பூஜை பண்ணி முடிச்சுட்டு உங்கள் ஃபோட்டோ வச்சு தான் பூஜை பண்ண போகிறாங்க. ஜெயஸ்ரீ மகாகால் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு எது சொல்லிடுவாங்க. சிவாய நம்ம. ஜெயஸ்ரீ மகாகால். நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம கோயிலில் ராகுகால பூஜை நடத்தி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி காசி பயணத்தில் நம்ம நண்பர்களுக்கெல்லாண்டி நம்ம முக்கியமான 4-5 பேருக்கு பூஜைக்கு வந்திருந்தோம். இன்றைக்கி காசி காலபைரவர் அப்படி ஒரு தரிசனம், அப்படி ஒரு பூஜை. இன்றைக்கி காலபைரவரை நம்ம கொடுத்த அருள், இன்றைக்கி அவரை சந்தோஷமாக நிறைஞ்சு பக்கத்தில் பார்த்துக்கிறோம். எல்லா தடவையும் காலபைரவர் பார்ப்போம், இந்த தடவை நிறைஞ்சு பார்த்துக்கிறோம். எல்லாரும் கிடைக்கணும். பைரவர் அப்படின்னாவே நடந்தது எல்லாத்துக்கும் தெரியும், நடக்க போகிறது காலபைரவர் தெரியும். அப்படி ஒரு பைரவர் பூஜை இன்னைக்கு காசியில் எங்களுக்கு கிடைச்சதுங்கய்யா. சிவாய நம்ம, நம்ம சிவாய நம்ம. நம்ம சிவாய நம்ம. ஐயா பகவான் காசி விஸ்வநாதர், அன்னபூர்ணி 2 பேருமே நம்ம போய் சாமியை போய் நேரில் பார்க்கணும் அப்படி இல்லை. கங்கா கரையில் 2 பேரும் கணவன்மணியாகவும் விஸ்வநாதராகவும் அன்னபூர்ணியாக நம்மளுக்கு காட்சி கொடுத்துருக்குறாங்கய்யா. இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு பூஜை பண்ணிட்டு வரோம். ஒருவங்ககிட்ட பெரியவங்ககிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கணும். அந்த பெரியவங்க வந்து அந்த சிவனாவும் அன்னபூர்ணியாக இருக்க மாட்டாங்கன்னு ஆசைப்பட்றோம். அப்படி ஆசைப்படுறதில் வந்து பார்த்தா 2 மகான் 2 இது கிடச்சிருக்காங்க. நம்மளுக்கு அது ஒரு பெரிய பாக்கியம். யாகவேலி நடத்துகிறோம். யாகவேலியில் எப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குது அபூர்வமையா. சிவாய நம்ம, நம்ம சிவாய நம்ம.
दाने गौदाने 5 ब्राह्मण का भोजन है, पटपटी की दक्षिणा है, ये है और क्या तो उतना दीजिए हम कराएंगे तो जाने के सब उसी में करा दिए। उतना अगर आप बहु नहीं दे सकते हमको एक खरीद के 2000 में गाय मिलेगी क्या? அது வெறுங்கட்டை. மாப்பழம் மீன் அப்படியா? पकड़ लीजिए, नहीं पकड़ना तो किसी ऐसी बात नहीं। சிவாய நம்ம சிவாய இப்போ வந்து எல்லாத்துக்கும் காளி தீட்சை கொடுத்துருக்குறோம், எல்லாம் பண்ணிருக்கிறோம். பைரவ தீட்சை கொடுக்குறோம். பைரவ தீட்சைனா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இது காசி கால பைரவர்கிட்ட கொடுக்குறோம். ஒரு குறி சொல்கிறவங்க, அருள்வாக்கு சொல்கிறவங்க நல்லா கேட்டுங்க. பைரவ தீட்சை எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா, நடந்தது எல்லாத்துக்கும் தெரியும், நடக்க போகிறது காலபைரவருக்கு தெரியும். உங்களை நம்பி தான் எல்லாருமே வருவாங்க. அவங்க வரும்போது நீங்கள் வாக்குதல் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நடந்தது எல்லாருமே சொல்லியிருக்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுது அம்பாள்கிட்ட கேட்டு, அந்த பைரவர்கிட்ட கேட்டு கொடுக்குற வாக்கு பலிதல் தான் காலபைரவர் தீட்சை. காலபைரவர் தீட்சைன்னு வாங்கிட்டோம்னா நமக்கு நல்ல நாள் கிடையாது, கெட்ட நாள் கிடையாது, ஏகாதசி கிடையாது, எல்லாத்தையும் கொடுக்கப்படுறவங்க தான். யார் தப்புனாலும் தப்புன்றேன், தண்டனை கிடையாது. யார் தப்புனாலும் தண்டனை, அந்த மாதிரி தண்டனை கொடுப்பாங்க. அதேமாதிரி பைரவர் ரொம்ப பொக்கிஷமானவர், நம்மளுக்கு தேவையை கொடுக்குறவர், ஆனந்தம் கொடுக்குறவர். அதேமாதிரி பைரவர் தீட்சை வாங்கிட்டோம்னா மிகப்பெரிய சக்தி. ஒவ்வொருத்தவங்க ஒரு தீட்சை வாங்குறாங்க. ஐயா நான் பல தீட்சை வாங்கியிருக்கீங்கயா, இதனால என்ன பண்ணுங்க ஐயா? ஒவ்வொரு தீட்சையும் ஒவ்வொரு குருமார்கிட்ட வாங்கும்போது நீ வைரம் மட்டும்தான், அவ்வளோ பொக்கிஷமாக இருக்கும். எங்கள் பொண்ணுங்களுக்கு கொடுக்குறோம் பைரவர் தீட்சை. நல்லா கேட்டுங்க, உருவாக்குறதுக்கு மட்டும். அடுத்தடுத்து நீங்கள் பல குருமாரை உருவாக்கணும், பல பேருக்கு இது பண்ணி செய்யணும். நீங்கள் மட்டும் உங்கள் தீட்சையில் போகக்கூடாது, உங்களுக்கு வேண்டிக்கிறேன். மகருத்ராயா போட்டி, ஏகருத்ராயா போட்டி, தனிய ருத்ராயா போட்டி, சிவருத்ராயா போட்டி, அஷ்டருத்ராயா போட்டி, அஷ்டகால பைரவரை போட்டி, மகா பைரவரை போட்டி, ருத்ரா பைரவரை போட்டி, ஏக பைரவரை போட்டி, தனிய பைரவரை போட்டி, தஷ்ட பைரவரை போட்டி, நம பைரவரை போட்டி.